கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவன் உலக ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை குறித்து கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும், அவர் எப்போதும் மாறாதவராய்த்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து மனிதன வாழ்க்கையில் உனக்கும் எனக்கும் உதவிகள் வித்தியாசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நாளில் நமக்காக அவர் பாடுகளை பட்டு நமக்காக நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர். அவர் சொல்கிற வார்த்தையை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவுள் என்ற வார்த்தையோடு கூட இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆவியானவர் இதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்ன அறியாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவாதி தேவன் உனக்கும் எனக்கும் மன்னிப்பை கொடுத்து அவரே ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து உயிர் தேர்ந்த அதே தேவன் என்று நம்மோடு கூட இருக்கிறார். வானம் பூமி ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் அசைக்கப்படுவது வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் அன்றைய வாழ்க்கையில் அவரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் வேதம் சொல்கிறது. இந்த கர்த்தரை யாரெல்லாம் நம்பி அவரை பின்பற்றுகிறார்களோ அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஜெபம் செய்யவும் வேதத்தை வாசிக்கவும் அன்றைய வாழ்க்கையிலே நாம் அவரோடு கூட இணைந்திருப்போம். ஆனால் கர்த்தர் அன்றைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.